வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்று விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த விநாயகர் வழிபாடு பண்ணோம். உண்மையிலே எளிமையான விநாயகர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறையா கடைகளில் போய் விநாயகர் வாங்கி அது இதுன்னு நிறைய செலவழிப்பாங்க. நம்மளாம் அந்த மாதிரிலாம் பண்ணல. சிம்பிளாக மாவுலேயே ஒரு விநாயகரை பண்ணி சாமியையும் கும்பிட்டாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது விநாயகருக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விநாயகர் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்லேயும் இந்த விநாயகரை இன்றைக்கி வழிபாட்டை பண்ணியாச்சு. இந்த விநாயகரை என்னுடைய குழந்தை அவள் தான் இந்த விநாயகரை நல்லா சூப்பராக பண்ணியிருந்தா. பிரகல்யா வணக்கம். தங்கச்சி வெரி குட். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விநாயகரை பண்ணிட்டாங்க. இந்த விநாயகர் எப்படி பண்ண பிரகல்யா? விநாயகர் எப்படி பண்ண சொல்லு. அரிசி மாவு கரைச்சிக்கிட்டு அந்த கரைச்ச மாவில் ஃபஸ்ட்டு அதோட விநாயகரோட காலை பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து உருண்டை பிடிச்சி மேலே வயிறு உடம்பு பார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக அதோட வயிறை பிடிச்சி நல்லா உருண்டையாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் கை கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டு அதுக்கு மேலே தலையை வச்சு காது வச்சு தும்பிக்க வச்சு மேலே கிரீடோ மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். கண்ணு எதை வச்சு வச்ச? கண்ணு மிளகு வச்சு வச்சேன். வெரி குட். நமக்கெல்லாம் தெரியாது. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு விநாயகர் வந்துட்டார். அதனால் நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தை பிள்ளையார் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம பிள்ளையாரை செஞ்சிருச்சு. அதை வச்சு நம்ம கும்பிட்டோம். அதுபோக குமரன் குன்றம் கோவில் போனேன். அங்கே விநாயகருடைய சப்பரம் இருந்தது. அந்த விநாயகரையும் நீங்கள் பார்த்து இன்று விநாயகரை அருள் பெறுங்கள். நிறைய பேர் சில நாத்திகர்கள் கூட விநாயகர் இல்லை, கடவுள் இல்லை, இது என்ன குரங்கு தலை பொம்மை அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க. அதே மாதிரி விநாயகரை யானை தலைக்கு மேலே ஒரு மனுஷன் உடம்பு யானை தலை அப்படிம்பாங்க. எனக்கு இன்று குமரன் குன்றத்தில் தியானம் செய்தேன். தியானம் பண்ணும்போது பிள்ளையார் அப்படின்னா முதல்ல யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பூமி தான் பிள்ளையார். அதாவது இந்த பூமி எவ்வளவு நீண்ட ஒரு பூமி, இந்த பூமி தான் பிள்ளையார். இந்த பூமியினுடைய வடிவம் அப்படின்னு தான் பிள்ளையாரை நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடி மண் தான் பிள்ளையார். மண் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம உடம்பு கூட மண் தான். ஏன்னா இந்த மண்ணில் இருந்து தான் இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு தான் நம்மளுடைய உடல் வளர்ந்துருக்கு. அப்போது உடலும் மண் தான், நம்ம உடம்பும் மண் தானே. சதை இருக்குது, நரம்பு இருக்குது, எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது. அனைத்தும் கடைசி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் முடிஞ்சால் கூட இறுதி கடமையிலையும் பார்த்திங்கன்னா மண் தான். அப்போவும் நீர் ஊற்றி தான் இது பண்ணுவாங்க. இந்த பஞ்சபூத தத்துவங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் உள்ளது அப்படிம்பாங்க. எல்லாமே கலந்தது தான் இந்த வாழ்க்கை. இந்த விநாயகருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி பகுத்தறிவாதிகளுக்கு கிடைக்குமாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம யாரையும் குற்றம் சொல்வது நமது வேலையும் அல்ல. அவரவர்கள் அவரவர் நிலையில் சிறந்தவர். அவங்க இல்லை, எதுவுமே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த உலகத்தில் தன்னுடைய மூக்கின் தாழ்வாரத்தில் காற்று போயிட்டுருக்கு. அந்த காற்றை வழிபட்டால் கூட போதும். இல்லையில் அவர்கள் தாய் தந்தையரை வழிபட்டால் போதும். இந்த இயற்கையை வழிபட்டால் போதும். எதையுமே வழிபடவில்லை என்றாலும் மௌனமாக அமைதியாக இருந்தால் போதும். இதை விட வேறு எதுவும் இல்லை. அதாவது மௌனம் மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்ற மாதிரி மௌனம் கூட ஒரு வழிபாடு தான். கடைசி சித்தர்கள் கூட அந்த மௌனத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வழிபாடு இதுதான். இதை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. எங்கள் இல்லத்திற்குள் இங்கே பாருங்கள் தண்ணீர் இருக்கிறது. பெயிண்டா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள்.
இதுக்குள்ளே உட்காந்துருக்கிறவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பிள்ளை, இங்கே ஒரு பிள்ளை. பிள்ளை யார் பண்ணான்னு ட்ரை பண்ணுங்க. இங்கே ஒரு பிள்ளை ஆல்ரெடி பிள்ளையாரை ட்ரை பண்ணி அந்த பிள்ளையாருக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து வச்சுச்சு. பாருங்கள், கையெடுங்க. பிள்ளையார் ரெடி ஆகிட்டாரு. பிள்ளையாரை பார்த்தா எனக்கு எலி குஞ்சு மாதிரியே தெரியுது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எலி இங்கே இருக்கு, இங்கே பிள்ளையார் இங்கே இருக்காரு. நல்லா தான் இருக்குது. இந்த பிள்ளையாரை அப்படியே ஒரு ஆங்கிளில் எடுத்து பார்த்தா இந்த ஆங்கிளில் பிள்ளையார் இருக்கார். இந்த ஆங்கிளில் உள்ளே போய் பார்த்தா ஒரு பொம்மை தெரியுது. இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு எளிய வடிவம், அது பிள்ளையார் மட்டும்தான். குழந்தைங்க கையில் கூட ஒரு பிள்ளையார் மாவு, வெறும் மாவில் இந்த பிள்ளையார் வந்துருக்குது பாருங்க. நம்ம வீட்டு விநாயகர். ஸோ அவருக்கு பழம், அவல், கொழுக்க, சுண்டல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எலி இருக்குது. இந்த எலியை வந்து நான் பண்ணேன், இந்த பாப்பா தான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா, இது வந்து பனானா, கொழுக்கட்டை, லட்டு. லட்டு மூணுமே வந்து மாவில் கலர் அடித்து வச்சுருக்குது, அரிசி மாவில். இப்போது எங்கடா பிள்ளையாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பூவு, உள்ளே வந்து ஒரு எலும்புச்சம்பழம், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் வேற இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிள்ளையார், இந்த பிள்ளையார் தான் நீங்கள் பார்த்த அந்த முதல்ல பார்த்தீங்களா அந்த பிள்ளையார். ஸோ இந்த பிள்ளையார் வந்து இப்போது செம்மையாக உட்காந்துருக்கிறாரு. அந்த பிள்ளையார நான் பண்ணதுதான். ஸோ இந்த பக்கம் அரளிப்பூ, இந்த பக்கமும் அரளிப்பூ இருக்குது. ஸோ மாங்கொலை, அந்த மாங்கொலைக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் அரச இலை வச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூ வச்சு அப்படியே 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 மேலே நம்மளுடைய முருகர் வந்துட்டார். ஸோ இதுதான் நம்ம வழிபாடு.